பேட் ஹேபிட்ஸ். பொதுவாவே அம்மா நகம் கடிக்காத, சாப்பாட்ட பார்த்து சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு, பல்ல கடிக்காத, சாப்பாட வேஸ்ட் பண்ணாத, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, இந்த விரல்களுக்கு இடையில இருக்க ஜாயிண்ட்ஸ் வந்து நக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். நக்கிள்ஸ கிராக் பண்ணாத, நெறைய மணி ஸ்பெண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே பேட் ஹேபிட்ஸ். பொதுவா அ மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ இந்த பேட் ஹேபிட்ஸ் எப்படி பிரேக் பண்றது? முதல்ல இப்படி ஒரு பேட் ஹேபிட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அத சரி செய்ய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நமக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கு, பேட் ஹேபிட் இருக்குன்றத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் மைண்ட் அத சரி செய்யறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு ஹேபிட் இருக்கிறதுனால நமக்கு நன்மை ஏதாவது இருக்கா அப்படின்றத யோசிக்கணும். நன்மை எதுவும் இல்லைன்னா, அது உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு ஏற்படுத்துதா அப்படின்றத யோசிக்கணும். தீங்கு ஏற்படுத்துச்சுன்னா, அத விடுறதுனால எந்த தப்பும் இல்ல. ஸோ இத எப்படி சரி பண்றது? ஒரு வீக்னஸையோ, இல்ல ஒரு பேட் ஹேபிட்டையோ ஒரு நல்ல ஹேபிட்ட வச்சு, நல்ல பிஹேவியர வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இத காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு எப்பல்லாம் நகம் கடிக்கணும்னு தோணுதோ, அப்பல்லாம் நான் டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தன தடவ எனக்கு நகம் கடிக்கணும்னு தோணுது. ஸோ அத்தன தடவ அத சரி செய்யறதுக்காக நான் டைரி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு புத்தகத்துல இருந்து வாசகங்கள எடுத்து என்னோட டைரிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். இப்படி பண்றதுனால நான் எத்தன தடவ அத சரி செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்ற அ ஒரு தெளிவு எனக்கு கிடைக்கும். அ எப்பல்லாம் எனக்கு நகை கிடைக்கணும்னு தோணுதோ, அப்பல்லாம் அத சரி செய்றதற்காக நான் டைரி எழுதணுன்ற எண்ணம் எனக்கு நாளடைவுல வர ஆரம்பிக்கும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு பேட் ஹேபிட்ட இல்ல ஒரு வீக்னஸ நல்ல ஹேபிட் வச்சு, நல்ல பிஹேவியர வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுன்றது. இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது. ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்வி, நான் நிர்மலா சிங்கராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.